அன்பார்ந்த பக்தி பிளானட் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஜி கிருஷ்ணாராவ், ஸ்ரீ துர்காதேவி உபாசகர். இப்போ நான் சொல்ற பதிவு என்னன்னா, உங்களுக்கு படிகாரம் பற்றி சொல்ல போறேன். என்னையா படிகாரம் என்ன பெரிய விஷயமா கேட்கலாம். அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்ததெல்லாம் வீண் போகல, பிரமாதம் எல்லாமே. ஆமாம், ஒரு தண்ணி அழுக்காக இருந்தது, சரியில்லை, கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரியா லைட்டாக ஸ்மெல் கூட இருந்ததுன்னு வைங்க, அந்த டேங்கில் படிகார கட்டியை போட்டுட்டாங்கன்னா தண்ணி கிளியர் ஆகிடும். ரெண்டாவது, அதில் இருக்கிறதெல்லாம் ரிமூவ் ஆகிடும். அதாவது சில கிருமிகள் ரிமூவ் ஆகிடும், செத்துடும். அதே படிகாரம் பல வேலையை செய்யுது, அற்புதமான வேலை. எப்படி? முக்கியமாக திருஷ்டியை எடுக்குது. ஆமாம், எப்படின்னா, நம்ம வீட்டு வாசல்ல ஒரு சின்ன படிகாரம், ஒரு 200 கிராம் படிகாரம், அதை கட்டி வச்சோம்னா நாளாவ பாருங்க, அது கரையை செய்யும். ஆனால் சொல்லலாம், ஐயோ சயின்டிஃபிக்கியா காதல பரிகாரம் கரையும் அப்படின்னு சொல்லலாம், கரையும். ஆனால் திருஷ்டி இருந்தால் மடமடன்னு கரையும். அதனால தான் அந்த காலத்தில் என்ட்ரன்ஸில் வாசலில் படிகாரெல்லாம் கட்டி வச்சாங்க. இப்போ அதெல்லாம் சும்மா அப்படின்னு கதை பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, சதா டாக்டர் வீடு பார்த்துன்னு இருக்கிறது, மருந்து சாப்பிட்றது, இதுதான். அவர் யார் என்ன சொன்னாங்களோ அவருக்கு. ஒரு நாள் அவரை பார்க்க போயிருந்தேன், கொஞ்சம் தெம்பாக இருந்தார். பரவாயில்லையா, நேற்றை விட இன்னைக்கு நல்லா தெம்பா இருக்கிற அப்படின்னு. ஆமாயான்னு தலகனை தூக்குனாரு. அப்போ ஒரு 100 கிராம் இருக்கும், ஒரு கருப்பு துணியில் படிகாரம் தலகனி கீழே. ஓ என்னையா அப்படின்னு கேட்டேன். சிரிச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, இது படிகாரன்னாரு. என்னையா படிகாரம்லாம் தலைய அடியில் வச்சுன்னு இருக்கிற தலகனி கீழே அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாயா நான் கூட ஒன்றுமா தான் யோசனை பண்ணேன், என்னையா இதெல்லாம் பலன் இருக்கான்னு. வர வேதனையை பார்த்தா எத்த துண்டா பித்தம் தெரியணுவான். அந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்தார், கிராமத்தாளு தான். டேய் ஒன்னேடா, ஒரு பரிகாரத்தை கருப்பு துணியில் கட்டி தலகாணி கீழே வச்சு படுடா, உடம்புல இருக்கிற பிரச்சனைலாம் தீரும். கை கால் விட்டு போகுது, கால் விட்டு போகுது, இடுப்பு விட்டு போகுதுன்னு 70 வயசு கிழவ மாதிரி சொல்லின்னு இருக்கிற. நாளாவ பாரு உடம்புனாரு. வச்சேயா, ஒரு 9-10 நாள் இருக்கும், நாட் பேட், க்யூர் ஆகினே வருதியா. உண்மையிலேயே இதை நான் நம்புகிறேன், மற்றவங்க நம்புவாங்களோ என்னமோ தெரியலன்னாரு. அதை கேள்விப்பட்டு தான் நான் இதை சொல்கிறேன். நம்பிக்கை இருக்கிறவங்க கொஞ்சம் செய்யுங்க. டாக்டர்களை போகிறோம், மருந்து மாத்திரை சாப்பிட்றோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமாக நேரம் காலம் பாரு, மருந்தும் பாரு, பரிகாரமும் தேடு. அந்த மாதிரி இது லட்சமாக ஒன்றும் இல்லை. சில ஒரு 50 கிராம் 100 கிராம் படிகாரம், அதை கட்டி தலகணி கீழே வச்சுக்க வேண்டியது தான். அது அந்த வைப்ரேஷன், பேட் வைப்ரேஷன் எல்லாம் ஈர்த்தது. அது மட்டுமல்ல, நம்முடைய அலுவலகம் இருக்குது, நல்லா வியாபாரம் ஆகி நின்றது, இப்போ அடிக்குது. அவ்வளோதான். என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு காரணம் ஒரு படிகாரத்தை வைங்க, அந்த தீய சக்தியெல்லாம் ஈர்த்துடும். அதுக்கு அவ்வளவு பவர் உண்டு. இன்னொன்று கூட நான் பார்த்தேன். என்னன்னா, கண்ணால் நான் பார்த்தது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். இந்த குமிட்டி அடுப்புன்னு வாங்க, சின்னதாக இருக்கும், கறியெல்லாம் போடுவாங்க, சின்ன குமிட்டி அடுப்பு. ஆமாம், தாலின்னு வாங்க தெலுங்குல. அதில் ஒரு சின்ன பொம்மை மாதிரி இருந்ததுயா. ஆமாம், பொம்மை மாதிரி ஒரு வயிறு கை கால் மாதிரிலாம் நல்லா தெரியுது. நான் அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், என்னையா இதில் என்னமோ ஒரு பொம்மை மாதிரி இருக்கு, என்னையா இது? உண்மையிலேயே அசந்துட்டேன். ஒன்றும் இல்லையா, குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருந்தது, எப்போ பாரு பிரச்சனை, ராத்திரி சுற்றி இந்த நெருப்பில் போட்டாங்க, அதோட ஓரமாக வச்சுட்டாங்க. காலையில் பார்த்தா இந்த மாதிரி. என்னான்னு கேட்டதுக்கு அந்த திருஷ்டி மொத்தத்தையும் இருக்குது. இதுக்கு நான் சொல்றதை பார்த்து சிலர் சிரிக்கலாம், போயா பைத்தியக்காரன்னு சொல்லலாம். நான் நேரில் பார்த்தது அது. அதனால அந்த படிகாரத்துக்கு அவ்வளவு பவர் கண்டிப்பா உண்டு, நான் பார்த்துருக்கிறேன். செய்து பாருங்களேன், என்ன செலவா பண்ண போறீங்க?
இதுக்கு ஒன்றே இல்லை, ஒரு 20 ரூபா 30 ரூபா அவ்வளோதான். இதை நீங்கள் உடம்பு சரியில்லைன்னா கட்டி தலைகணி கீழே வச்சுக்கோங்க. ஒரு 9 நாள் 10 நாள் ஆகட்டோங்க. அதை தூக்கி எங்கன்னா போட்டுடுங்க, தண்ணியிலையோ பொதர்லையோ. அதுக்கப்புறம் போட்டுடுங்க. அந்த திருஷ்டியெல்லாம் போகும். செய்துன்னு வாங்க, பிரமாதமாக காட்டும். இதெல்லாம் எளிய பரிகாரம்.